அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ கோகிலாம்பாள் நிகழ்த்திய அற்புதங்கள். வாய்பேச முடியாத தாய்பேசும் சக்தி பெற்ற திருத்தலம். வில்லியனூர் அருகில் அரியூர் எனும் ஊர் உள்ளது. இவ்வூர் அருகில் சின்னபாபு சமுத்திரம் எனும் ஊரின் தனவந்தர் தேர் விழா எடுப்பது வழக்கம். அப்போது அருள் வந்து அவர் வாக்களிப்பார். இவ்வகையில் அவ்வூரின் வாய்பேசாத கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு வாக்களித்தார். ஸ்ரீ கோகிலாம்பாளை 48 நாட்களுக்கு தினமும் திருக்குளத்தில் மூழ்கி பக்தியுடன் வணங்கி வந்தால் பேசும் சக்தி கிடைக்கும் என்றார். மின்விளக்கும் சாலை வசதியும் குறைவாக இருந்த அந்த காலத்தில் தினமும் அதிகாலையில் அந்த பெண்மணி அவ்வாறே செய்து வந்தாள். ஒரு நாள் காலை நவக்கிரக சன்னதி அருகில் தன் முதுகில் ஆலய குருக்கள் அடித்ததை உணர்ந்து அந்த பெண் அவரிடம் காரணம் கேட்டார். அதாவது வாய்பேசாத முடியாத அந்த பெண் அப்போது பேசினார். ஆனால் அன்று காலை குருக்கள் அந்த இடத்தில் இல்லை. இது நடந்த வரலாறு என சாஸ்திரி ஒருவர் கூறினார். அப்பெண்மணியை யாரும் மனிதர்கள் அடிக்கவில்லை. ஸ்ரீ கோகிலாம்பிகையே அத்திருவிளையாடல் நடத்தினார். கோகிலாம்பாள் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபட்டவர்கள் பலர் இன்று மிக நல்ல நிலைமையில் உள்ளனர். குழந்தை பேறு இல்லாத பெண் ஒருவர் கோவில் திருக்குளத்தில் நீராடி சிவதரிசனம் செய்தாள். அவளுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. காசியில் இருப்பது போல இந்த கோவிலிலும் பைரவர் தனது வாகனமான நாய் இல்லாமல் காட்சியளிக்கிறார். இதன் மூலம் இந்த கோவில் மிக மிக பழமையானது என்பது மட்டுமல்லாமல் முக்தி தரும் தலமாகவும் விளங்குவதை அறிய முடிகிறது. அன்னை கோகிலாம்பிகையை வேண்டிக் கொண்டு 48 அகல் விளக்குகளில் இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி 48 நாட்களுக்கு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் தாங்கள் வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறும். இது பல பக்தர்கள் கைமேல் கண்ட பலனாகும். கார்த்திகை தீபத்தன்று 1,00,000 தீபம் இக்கோவிலில் ஏற்றப்படுவது கண்கொள்ளா காட்சியாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.